நான் கட்டின மனுஷன் தான் சரியில்லைங்க. அதை விட நான் பெத்தது விட வீட்டுக்கு வாழ வந்துச்சு ஒண்ணு. அவ வேற யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அவங்க இஷ்டத்துல தான் இருக்காங்க. நான் பெத்த பொம்பளை புள்ள இருக்கே பாண்டியம்மான்ட்டு கூட பாக்க போனாலே என்ன பாத்துட்டாளா இல்லையான்னு ஒரு போன் பண்ணி சொன்னாலாக்கும் எல்லாரும் என்ன இலக்காரமா நினைக்கிறாங்க. வீடு என் பேர்ல இருக்கு. நகை மதிப்பு ஒரு 50 பவுன் வச்சிருப்பேன். இருந்தாலும் பெரிய மனுஷன் அந்த வீட்டுல இருந்தாலும் ஒரு தனி மரமா தான் இருக்கிறேன். வாழ்க்கையே அப்படியே தான் போயிட்டு இருக்கு. வீட்டுல நிறைய பேர் என்னை பிடிக்காத விஷயங்களா செய்யறாங்க. மனுஷன் சாப்பிட வருவார்ல அதுக்கப்புறம் இருக்கான் தாளுக்கு. இப்பதான் உன்னை நினைச்சு பேசிட்டு இருந்தேன். இதுக்குள்ள நீயே வந்து நிக்கிற. ஏயா உனக்கு ஆயுசு 100 போல இருக்கு. ஏண்டி நீ வேற என்ன ஏயா போயிட்டு வந்த நீயும் உன் மவனும்? எனக்கே உடம்பு சரியில்லடி. என்ன உடம்பு சரியில்லையா? என்னையா சொல்ற? என்னன்னு தெரியல கனகா, ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி இருக்கு. உடம்புல கத கதன் இருக்கு. கத கதன் இருக்கா? என்னையா சொல்ல வர? ஆமா கனகா, நான் போய் உள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன். ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கியா? அப்ப கடையில யாரு இருக்கா? கடையில யாரு இருக்கா? நம்ம மவன் தான் இருக்கான். ஓஹோ சரி சரி, நான் போய் படுத்துருக்கேன் கொஞ்ச நேரம். இந்த ஆளுக்கு ஒரு நாள் கூட காய்ச்சல் சளின்னு வந்த பாடு கிடையாது. இப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போற அந்த மனுஷன். யோ செத்த நில்லு. தலைவலி ரொம்ப பாரமா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். நில்லுன்னு சொன்னேன். ஏன் என் உயிரை வாங்குற? யாருமா உயிரை வாங்குற? நானல நீயா? பாரியா கிட்ட போய் சொல்லத நிப்பாட்டு. அக்கா தலைவலியா இருக்கு இல்ல தலைபாரமா இருக்கு. இப்ப பார்த்தாலும் கடைக்கு போகணும்னு இருப்பியே. ஒரு நாள் கூட படுத்தது கிடையாது. இப்ப என்னமோ தலைவலி பாருங்கிற. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏதோ பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. நான் ஏண்டி பொய் சொல்ல போறேன்? பொய் சொல்றதுலாம் வராது. சும்மா நிப்பாட்டியா நீ? என்னடி புடிசே முடியாம இருக்கேங்கிற? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறியே. நான் போய் படுக்கிறேன்னு சொன்னாலும் போக விட மாட்டேங்கிறியே. நீ பண்ண கூத்து கொடுங்க மரியாதை சொல்லிதான் கூப்பிடணும் பாரு. நான் பண்ணி வச்ச ஒன்னும் பண்ணலடி. அந்த பூசி முழுற வேலை என்கிட்ட காட்டாத. எங்க போன என்ன பண்ண எல்லாமே எனக்கு தெரியும். யார கூட்டிட்டு போனேன்னு எனக்கு தெரியும். யார கூட்டிட்டு போறேன்? சும்மா நிறுத்தியா? உன் பிள்ளை ஒண்ணு சொல்லிருக்க மாட்டானாக்கும். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவானே. என்னது சொல்ல போறாங்க என்கிட்ட? இப்ப பாத்தியா இவ்வளவு நேரமா முகத்தை சோகமா வச்சுட்டு முடியல கத்திட்டு இருந்தேன். இப்ப என்னன்னு பார்த்தா இப்ப சரியாயிடுச்சு. அதான் உன்னோட திருவிழா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சும்மா லூசுத்தனமா பேசாத கனகா. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நான் லூசுத்தனமா பேசணும் நீ நடந்துட்டு இருக்கியாக்கும் அப்படியே. அப்பெல்லாம் நினைக்கவே இல்ல. சும்மா நிறுத்து. நேரத்துக்கு முன்னாடி நான் கடைக்கு வந்தேன். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். என்னடி சொல்ற? பாத்தியா உன் முக ரியாக்ஷனே மாறி போச்சு. என்னடி சொல்ல வர? என்ன சொல்ல வரேன்னா நீ முகத்தை முழிக்கிற மொழிய பார்த்தாலும் பேசுறதே பேசிட்டே இருந்தாலும் எனக்கு தெரியாது நினைச்சியா? ஏதோ சும்மா உட்காந்துருந்தாலும் என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும் இந்த கடகாக்கு. இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன்னா சும்மா நிறுத்து. காதல பூ சுத்திட்டு நினைச்சியா? பத்தி தெரியாது உனக்கு? அதுக்கு இல்லடி, நான் பண்ணது தெரியுதுல. நீ பண்ணது தப்பு தான்ட்டு. எப்பவும் இல்லாம இப்ப என்ன உன் தங்கச்சி பாசத்துல தலைச்சு போயிட்ட நீ. உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்து தப்பா போச்சு போல இருக்கு. அப்பெல்லாம் முகம் கொடுத்து பேசாதால் நீ இப்ப எதுக்கு அவன் தங்கச்சியை பார்க்க போனியாக்கும்? என் பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்க. உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? என்கிட்ட ஒரு நடிப்பு அவகிட்ட ஒரு நடிப்பாக்கும். சொல்லியா? இல்லடி அப்படி இல்ல. தங்கச்சி திட்டினீல, அதனால எனக்கு மனசு கேட்கல. ஓ மனசு கேட்கலையாக்கும்? அவளுக்கெல்லாம் என்ன திட்டவே இல்லையா? தங்கச்சி பொண்ணு கீதா வேணை திட்டவே இல்லையாக்கும்? நானும் தங்கச்சி மனசு வருத்தப்பட்டு போனாலா, அதனாலதான் மனசு கேட்காம வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்ட கிளிய சொல்லு. வீட்டுக்கு போனேன் என்னென்ன குடுத்துட்டு வந்த? நான் நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்து வந்திருப்பியே. அப்படிலாம் இல்லையே, எதுவுமே நான் கொடுக்கவே இல்ல. அம்மா போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன். சொல்லாதையா? வேண்டி போய் சொல்ல போறேன். உன் மேல சத்தியமா சொல்றேன். ஏன் அவகிட்ட இல்லாத பணமா நகை நட்டா? நான் ஏன் அவளுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணுங்கிறேன்? எதுவுமே எடுத்துட்டு போலடி. உண்மைதானே? ஆமா உண்மைதான். சரி சரி எதுக்கு உன் தங்கச்சி வீட்டுக்கு போன? நீ பைத்தியம் ஆயிட்டியா? திரும்ப இதே கேட்டுட்டு இருக்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேல, மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் என் தங்கச்சியை பார்க்க போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேல. இப்ப வேணாலும் பாவன்னு விட்டுறேன் உன்னைய. இனிமே நீ அங்க போனேன்னு தெரிஞ்சிச்சு. ஐயோ நிமிடத்துல போவே மாட்டேன் நானு. போனேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்னை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி போடுவேன். ஆமா பாத்துக்கோ. இவ்வளவு தூரம் சீரியஸா பேசுறவ நம்ம நகை கொடுத்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ உண்மையாலுமே நம்மள ஆட்டுக்களை போட்டு ஆட்டி போடுவா. இல்ல என்னோட மனைவி சொல்லே மந்திரம், அவ சொல்லே வேத வாக்கு. எனக்கு இனிமே ஆயா வீடாவது தங்கச்சி வீடாவது யாரு வீட்டுக்கு நான் போக மாட்டேன். உன்னைய பார்த்துட்டு நான் இந்த வீட்லயே தான் இருப்பேன். சரி சரி. அம்மா தாத்தா போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாரு. அமைதியாரு, எதுவும் பேசாத. அப்புறம் உங்களை போய் நம்மளதான் கத்துவோமா? சரிம்மா. அம்மாச்சி என்ன அது? ஏன் தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன இழிப்பாங்க? என்ன இழிப்புன்னு கேட்டேன். கடைக்கு போனியே கறி வாங்கிட்டு வந்தியாடி? அத்தை கடைக்கு போனியே கறி வாங்கினியான்னு கேட்டேன். வாங்கிட்டு வந்தேன். மீனும் மட்டனும் வாங்கிட்டு வந்தேன். மீனும் மட்டனுமா? மீன் தானே வாங்கிட்டு சொன்னேன். அங்க போனோமா பிள்ளைங்க மட்டனும் வேணுச்சுங்க. அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓ காசு உங்ககிட்ட எக்கச்சக்கமா கொடுத்துருக்கேல, அதான் செலவு பண்ணிட்டு வந்துட்டியோ? இல்லத்த அஜய் நீ சொல்றா. அம்மாச்சி நான் தான் கேட்டேன் மட்டனு. ஓஹோ அப்படியா? சரி சரி உள்ளார கொண்டு போய் எல்லாத்தையும் கறியெல்லாம் கழுவி வை. வெங்காயத்தக்கெல்லாம் அரிஞ்சு வச்சிரு. சரிங்க நீங்க செய்ய போறீங்களா? ஆமா நான் தான் செய்யறேன். எனக்கும் நீ தான் செய்யணும். அப்புறம் நான் அரிஞ்சுவேன்னு சொன்னீங்களே அதுக்காக தான் கேக்குறேன். நீயே செஞ்சிரு. சரி என்றா மருமவளே நீயே கறியை செஞ்சிருமா, அதான் நல்லா இருக்கும். மாமியார் செஞ்சானா? என்னன்னு கேட்டேன். சரி மாமா நானே செஞ்சுறேன். சரி நான் இப்பயே போய் வேலையில ஆரம்பிக்கிறேன். இப்பயே ஆரம்பிச்சாதான் சீக்கிரம் வேலை முடியும். பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. செத்த நில்லு. அத்தை மிச்ச காசுங்கடி.
பச்சை காசா? என்னத்த சொல்றீங்க? இப்ப மீனே ரேட் எவ்வளவு விக்குது? நம்ம வீட்ல ஒரு ஆளா 2 ஆளா இருக்காங்க. என் நாத்தனாரு பிள்ளைங்களோட சேர்த்து 9 பேர் இருக்காங்க. 9 பேருக்கு நான் 1/4 கிலோ மீன் கறி வாங்கிட்டு வந்தா பத்து மாத்த. ஓ சரி சரி. வாரத்துக்கு ஒரு நாள் செய்றோம் இல்ல 2 நாள் செய்றோம். நம்ம வீட்ல எல்லாம் எல்லாரும் ஆசைப்பட்டு நல்லபடியா சாப்பிட்டுமே, அதுக்காக தான் வாங்கிட்டு வரது. சரி 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 நான் போய் செய்றேன். போய் செய்ப்போ. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லு. உங்க அப்பாக்கு காலைல ஆபரேஷன் நடந்திருக்குல்ல, அதனால எலும்பு சூப்பு எங்க அப்பாக்கு எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். அதுக்காக தான் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரி நான் போய் சமைக்கிறேன். காசு எங்க வந்துச்சு ஏது வந்துச்சு? புட்டு காசு நான் கொடுத்தது. இவன் நம்ம அப்பா அத்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போறேங்கிறா. சரி விடுவேன். அப்பாக்கு ஆசையா சமைச்சு எடுத்துட்டு போறேங்குது. உன்னை மொத போட்டு உடைக்கணியா? கிட்டத்தட்ட நானு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்திருந்தேன். பரவாயில்ல விடு. அதான் சொல்லுதுங்களா, வாரத்துல ஒண்ணு தானே பிள்ளைங்க சாப்பிடுது. பேசுவையா? பேசுவேன். காசோட அருமை உனக்கு தெரியாது. பொழுதனைக்கு கடையில உட்காந்து சம்பாதிக்கிறவன் நானு. நான் மட்டும் சம்பாதிக்கலையாக்கா? அம்மா நிறுத்தியா? ஆமா நம்ம கேட்க நினைச்சேன். நான் கறிக்குழம்பு வச்சா நல்லா இருக்காதா உனக்கு? தொண்டைக்குள்ள இறங்காதாக்கும். நான் கொழுப்பு இருந்தா ஏன் முன்னாடி உன் மருமக கிட்ட சொல்லுவேன். உன் மருமக முன்னாடி எப்படி இலக்காரமா பேசுற ஐயா? அப்படின்னு இல்லடி, நீ மீன் செஞ்சுனா நீ தான் எல்லா வேலையும் செய்யறாப்புல இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும் மருமக கிட்ட சொன்னேன்னா அவன் உன்னை வேலை செய்யவே விட மாட்டான். அதுக்காக தான் இப்படிதான் சொல்றது. இப்பவாது புரியுதா நான் சொல்றது? நம்ம முடியலன்னு வீட்டுக்கு வந்த இப்பதான் நல்லா ஆயிடுச்சு உடம்பு உனக்கு. புரியுது புரியுது. என்னன்னு தெரியல, உன் திருமுகத்தை பார்த்தாலே உடம்பு சரியாயிடுச்சு. நிச்சயமா தாண்டி கடையில இருந்து உடம்பு முடியாம வந்தேன். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. நான் அப்ப கடை கிளம்புறேன். கிளம்பு. கொஞ்சமாவது மரியாதையா பேசுறியா நீ? தெருவுல நானு நல்ல மனுஷனு பேர் வாங்கியிருக்கேன். அதுக்கேத்த மாதிரி கொஞ்சமாவது எனக்கு மரியாதை குடுறீ. எனக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும். போயா. கேட்காம எதுவும் சொல்லாம தொங்கச்சி வீட்டுக்கு போவியா? இதுல உனக்கு மரியாதை நான் கொடுக்கணுமாக்க? மரியாதை உட்காரங்க வேணா உனக்கு மரியாதை கொடுக்கலாம். ஆனா அந்த வீட்டு எஜமானி நானு. உனக்கு மரியாதை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஓ எஜமானி அம்மா நீயே சொல்லிக்க வேண்டியதா? அடிங்க சாமி நான் கிளம்புறேன்ப்பா. மேல இருந்தா எனக்கு தான் செருப்படி விடுவோம். புரிஞ்சிச்சுல? கிளம்பு. உனக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா? மரியாதை பண்ண செயலுக்கு ஓடி. இந்த வீட்லயே வீட்டை விட்டு வெளியே வந்துடாத நீ. மாப்பிள ஏன் மாப்பிள இப்படி பேசுறீங்க? அப்புறம் புள்ளைய வளர்த்திருக்கீங்க. புள்ளைய என்ன தொல்லைய வளர்த்திருக்கீங்க? என்ன தொல்லைய பெற்றிருக்கீங்க? ஏன் மாப்பிள இப்படி பேசுறீங்க? பாக்குற வீடெல்லாம் பிடிக்கலன்னு சொன்ன வரைக்கும் 20-30 வீடு பார்த்தாச்சு. வீடே பிடிக்கலங்கிறா. பாண்டியம்மா அம்மா ஏமா அழுவுற? தாள் பாக்குற வீடெல்லாம் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? வரப்பெல்லாம் திட்டிக்கிட்டே வராரு. ஏன் மாப்பிள இப்படி பண்றீங்க? பிள்ளைக்கு ஏத்த மாதிரி வீட காமிக்க வேண்டியதானே? உங்க புள்ளைக்கு ஏத்த மாதிரி வீடெல்லாம் நல்லா காமிச்சாங்க. நல்ல தண்ணி வரலையா? நான் குளிப்பாலாம். வீடு சின்னதா இருக்கான், ஒட்டி வீடா இருக்கான், ஆடி வீடா வேணுமா அப்படின்னு என்ன சொல்றா இவ? இருக்க போறது 1 மாசமோ 2 மாசமோ. அதுக்கப்புறம் உங்க பொண்ணு பேர்ல சொத்தை எழுதி வைக்க போறீங்க. மாப்பிள என்னத்த உண்மைதானே? ஆமா மாப்பிள உண்மைதான். அப்புறம் என்னத்த 2 மாசம் கூட காமிக்கிற வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாட்டேங்கிறா. அதெல்லாம் என்ன பொம்பளைங்கிறேன்? பாருங்க தேவையில்லாம பொம்பளை கிம்பளன்னு பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க பேசுறதுக்கு எல்லாமே நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன் மட்டும் நினைக்காதீங்க. ஆமா அழுது நடிச்சு நாடகம் நடிக்காத. இந்த வீட்லயே இருந்துரு, நான் தனியாவே போயிடுறேன். ஏன் மாப்பிள இப்படி சொல்றீங்க? பிறகு பாருமா இப்படிலாம் பேசாதுன்ட்டு என்னை எப்படி நோகடிக்கிறாரு. இவருக்காக தான் நானும் வீடு பார்க்க போனேன், வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாரு. அப்ப நான் சொல்றதே புரிஞ்சுக்கணும்ல. சொல்லதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறனா இதுக்கு வீடு வாழ்ந்துட்டு இருக்க நீ? நீ பாருமா என்ன மாப்பிள இப்படிலாம் பேசுறீங்க? பொண்ணை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து உன் குழந்தைய 10 மாசம் தான் சுமப்பாங்க. அதுக்கு இல்ல மாப்பிள, என் பொண்ணு அதுக்கப்புறம் மார்லையும் தோலை தூக்கி வளர்த்தவன் நானு. அவ்வளவு பாசம் காட்டி வளர்த்தவன் நானு. அவங்க அப்பா கூட இவன் மேலதான் பிரியமா இருப்பாரு. இவன் மேல அவ்வளவு பாசம். எந்த கஷ்டமும் இல்லாம இந்த வீட்டுல நல்லபடியா வளர்ந்தா. அவங்களை கட்டினதுக்கு அப்புறம் தான். என்ன சொல்ல வரீங்க? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கஷ்டம் வந்துருச்சுங்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல மாப்பிள, அப்படி பாசமா வளர்த்தவன் என் புள்ள. எங்க வீட்டுல பாசமால வளர்க்கலையா? 20-25 வீடுல 15 வீடு நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன் நல்லா இருக்கு, 3 பேர் தானே போதும் அப்படின்னு சொல்றதை கேக்குறாளா? 3 பேர் இல்லம்மா, மாமியார சேர்ந்துதான் வராங்க. அம்மா நான் ரோட்ல விட்டுட்டுமா? என்ன பாண்டியம்மா இப்படி பேசுற? நல்லா கஷ்டம் இருந்தாலும் மாமியார கைவிடவே கூடாது. புகுந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாம மாமியார மாமனார் நல்லபடியா நம்ம தான் பாத்துக்கணும். உனக்கு மாமனார் இல்ல மாமியார் மட்டும்தான். அவங்க ஒரு ஆள உன்னால பாத்துக்க முடியாதா? ஏன் அவங்க உங்க கூட இருந்தா என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு நல்லபடியா பாத்துக்கிட்ட பாரு பேசுற பேச்சு. அத்தா என்னத்த இப்படி சொல்றீங்க? அவ பிரச்சனை அவளுக்கு, நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? அந்த வீட்டோட மூத்த மருமகன் நான். என் நாத்தனாருக்காக பேசாம வேற யார் பேச வருவா? ஒரு விளக்கமும் கொடுக்க வேணாம், ஒன்னும் சொல்ல வேணாம். சமைக்கிற வேலை இருக்குல்ல, பெரிய வேலையா கொடுத்துருக்கல நானு. போய் சமைப்போ. அத்தா என்ன போய் சமாடி போடினா பொண்ணுக்கு பாடம் நடத்த வந்துட்டா. போடி முத. உனக்கு தெரியாத யார் எங்க வைக்கணும் என்ன பண்ணணும்ட்டு சொல்ல வந்துட்ட. ஓஹோ அப்படியாத்த? ஆமா உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை முத செய்ப்போ. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், நீ எந்த விஷயத்தையும் தலையிடாத. சரித்த சொல்றதே நான் கேக்குறேன். புரியுதுல? புரிஞ்சு நடந்துக்கோமா? சரித்த. அம்மா என்னடி நீ எப்படிலாம் கொலை சொல்லிட்டு இருக்கா? நீ ஒண்ணும் பேசாம இருக்க. தகம் அண்ணி கூட நான் பேசிட்டு இருந்தேல. என் பொண்ணை இப்பெல்லாம் உதாசீனப்படுத்தாதீங்க மாப்பிள. மாறி பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மாமா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்லுமா? ஆமா உங்க பொண்ணு மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமாக்கும். வேற வேலை ஏதாவது பாருங்க. எனக்கும் அவளுக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
என்ன மாப்பிள்ள சொல்ல வரீங்க? நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சொல் பேச்சுக்கு மதிப்பும் கிடையாது. அப்புறம் நான் இவளுக்காக எல்லாமே செய்யணும். இனிமே ஏன் உண்டு என் வேலை உண்டு, நான் பாட்டு தனியா இருக்க போறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. என் பொண்ணு பாவம் ரொம்ப. அதுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குல்ல, உங்க குழந்தைய வச்சு அவ ரொம்ப கஷ்டப்படுவாளே. கஷ்டப்பட்டு என்ன வேணா செய்யட்டும். ஏன் நிம்மதி தான் முக்கியம். அம்மா எனக்காக தனியா இருந்து போராடுறாங்க. இவ எங்க அம்மாவே பார்க்க மாட்டேங்கிறா. ஏன் இவளுக்காக எல்லாமே செய்யணும்? நீங்களே உங்க பொண்ணை பாத்துக்கோங்க. உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்துட வேணாம். அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. நம்ம பாத்துட்டே இருக்க ஏதாவது சொல்லுமா அவர்கிட்ட. எனக்கு வேண்டவே வேண்டாமா. நான் காலம் முழுக்க தனியா உன் கூடவே இருந்தரேம்மா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுதா. ஏல புஷ்பா, புஷ்பா அத்தான் நான் சமைச்சிட்டு இருக்கேன். உன் வேலையை போய் பாருங்கள. லட்சத்தைக்கு வாடி. அத்தான் நான் முக்கியமா சமைச்சிட்டு இருக்கேன். என் வீட்டு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன சமைக்கிறது முக்கியமாக்கும். நீங்க தானே சொன்னீங்க என் பொண்ணு விஷயம் தலையிடாதீங்கன்ட்டு. அப்புறத்துக்கு என்னைய கூப்பிடுறீங்க? அது இருக்கட்டும். ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? அண்ணன் இப்படி கோவத்தோட இருக்காரு. என்னாச்சு? நாத்தனார மாப்பிள்ள இங்கேயே விட்டுட்டு போறாரா? என்னத சொல்ல வரீங்க? உண்மையாவா? ஆமா, பாண்டியம்மா நம்பிட்டு இங்கதான் இருப்பா. இனிமே நான் யாரோ அவ யாரோ. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு விடுறேன். கையெழுத்து போட்டு அனுப்பிட சொல்லுங்க. என்னன்னு இப்படி சொல்றீங்க? தப்பு இப்பெல்லாம் பேசக்கூடாது. அவ எப்படி பேசுறது? நான் சொல்றத கேக்குறாள் அவ. அப்படிலாம் சொல்லாதீங்கனே. யாராவது அவர்கிட்ட எடுத்து சொல்லுமா. நீ சொன்னா அவர் கேட்பாருல. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் மாமியாரே. மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள இப்பெல்லாம் பேசுறீங்க? பொண்ணு முகத்தை பாத்துக்கூடவா இப்பெல்லாம் பேச தோணுது உங்களுக்கு? இப்பெல்லாம் பண்ணாதீங்க மாப்பிள்ள. நான் ஒத்த பொண்ணை வச்சிருக்கேன். என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னா ஊருக்குள்ளார எல்லாரும் எப்படி பேசுவாங்க? ரொம்ப நாளை கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏதோ ஒன்னா இருக்கீங்க. திரும்பவும் நல்லபடியா ஒன்னாயிருவீங்க நினைச்சா இப்படி பாக்குறேங்கிற பேர்ல உங்க பேச்சு அவர் கேட்காதனால இவ்வளவு பெரிய விஷயத்த முடிவெடுப்பீங்களா மாப்பிள்ள? ஈஸியா சொல்லிட்டீங்க டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு. நான் பொண்ணு பெத்தவளுக்கு எவ்வளவு மன வலிக்கும் தெரியுங்களா மாப்பிள்ள உங்களுக்கு? ஆமா, உங்க பொண்ண இப்ப என்ன உங்களுக்கு? நீங்களே நான் நல்லா இருக்க மாட்டேனா? எப்பவுமே உங்களை நினைச்சிட்டு இருப்பேனாக்கும். இந்த அவசியம் இல்ல. என்னை விட்டு போனுங்கிறீங்களா? கிளம்புங்க. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சுடுங்க. என்ன பாண்டியம்மா இப்படி பேசுற? உன் வாழ்க்கை இது. நீதான் பொறுமையா பேசணும். இந்த மனுஷங்க எல்லாம் பொறுமையா பேசி என்ன ஆக போகுது? எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது. இந்த 3 வருஷத்துல 1.5 வருஷம் தான் அந்த கூட வாழ்ந்திருப்பேன். அதுக்குள்ள என்ன டைவர்ஸ் பண்ணுங்கிறானே. என்ன மனுஷங்கிறேன்? நான் சொல்ல வரத கேட்கல. அதனாலதான் என் இஷ்டத்துல தான் இருப்பேன். என் வீட்டுல அப்படிதான் வளர்த்திருக்காங்க. உங்களுக்கு வேணா உங்களுடைய விஷயம் பேசிட்டீல. இனிமே நீ யாரோ நான் யாரோ. பெத்தவளே பாண்டியம்மா. என்னம்மா உனக்கு ஏண்டி இந்த பேர் வச்சிருக்கேன் நானு? அதுதான் எனக்கு பிடிக்கலங்கிறேன். அதுவும் பிடிக்கல. இந்த மனுஷனை கட்டி வச்சது எனக்கு பிடிக்கல. நீ என்ன பிடிக்கிறங்கிறது? நானே போய் 2 வீட்டை விட்டு. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க மாப்பிள்ள. இனிமேட்டு என்ன கேட்கறதுல இருக்கு? பாண்டியம்மா என்னதான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி? நான் என்னமோ பண்ணுவேன். உங்களுக்கு என்ன? எனக்கு இது தேவைதான். நான் தான் இப்படி கஷ்டத்துல இருக்காளேன்னு கேட்க வந்தேல. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேண்டாம். ஏய் பேசுடி அவர்கிட்ட. ஏன் பேசிக்கிட்டு? உங்க பொண்ணாச்சு நீங்களாச்சு. நீங்களே பேசிக்கோங்க. அவப்பட்டு இறக்கப்பட்டு பேச வந்தா உங்க பொண்ணு என் மேல கோபப்படுறா. என்னமோ பண்ணிக்கோங்கப்பா. கொஞ்சமாவது சொல்றதை புரிஞ்சுக்கோடி. இருக்கிற காலம் வரைக்கும் நல்லபடியா பாத்துக்குவேன். அதுக்கப்புறம் யாரையும் நீ பாத்துக்கிறது. நான் என் பிள்ளை தனியா விட்டுற மாட்டான். நான் வரேன். மாப்பிள்ள நின்னுங்க மாப்பிள்ள. அம்மா நீ ஏன் அந்த ஆளை கோவிட்டு இருக்க? வாமா நீ தொப்பி மாண்டைய போனா போயிட்டு போனா. மாப்பிள்ள வாமான்னு சொன்னேல. புருஷன் உன்னை விட்டு போயிட்டாரு. கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா உனக்கு? இல்ல ஒரு சொட்டு கண்ணீரை காணா. அம்மா போமா. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போறாந்தாலே என்ன கூறு கெட்டவனா இருப்பாங்கள இருக்கு. போனா போயிட்டு போறான் போ. இருந்தாலும் இங்கதான் வந்தாவணும். அப்படிலாம் இருக்காதுடி. அப்பல ஏதோ ஆழமா சொல்லிட்டு போற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இருக்காதுமா. தொப்பி மண்டைய எத்தனை நாளைக்கு நான் இல்லாம அவங்க அம்மா கூடயே இருப்பான். இருமா பாத்துக்கலாம். இந்த ஆளுக்கு என் மேல கோவமா இருந்தாலும் பிள்ளைய பார்க்காம பேசாம அந்த ஆளா இருக்க முடியாது. ஆனா என்னைக்கா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அதான் நானும் அமைதியா இருக்கேன். நீனு ஒன்னும் அழுவாம இருமா. ஆனா தைரியமா இருக்கேன். நீ ஏமா இப்படி வெம்பி அழுதுட்டு இருக்க? இருமா பாத்துக்கலாம். பாண்டியம்மா சும்மா இப்படியே கூப்பிட்டு இருக்காதம்மா. பேரை கேட்டாலே கோவம் வருது எனக்கு. இந்த பேரை வேற வச்சுக்கிட்டு இது சாமி பேரு உனக்கு. ஆமா சும்மா சொல்லிடு. எனக்கு செம்ம கோவம் வருது பாத்துக்கோ. என்கிட்டே பேசாதம்மா. போயிடாமா. ஏண்டி பாண்டியம்மா நான் என்னடி பண்ணேன்? என் மேல என் கோவத்தை காமிக்கிற? நல்லதுக்காக தானே சொல்றேன் நானு. சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா நீ? இந்த வீட்டு மாப்பிள்ள என்னன்னா அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்னு. நீ என்னன்னா நான் தனியா இருந்தா தைரியமா இருப்பேங்கிற. புள்ள இருக்கு எனக்கு ஒரு பயம் இல்லைங்கிற. ஆனா பெத்த மனசு நெஞ்சு அப்படியே அடிச்சுக்குது. புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு. கடவுளே. மா கத்தி கூப்பாடு போடாம அமைதியா இருமா. இப்படி நான் அமைதியா இருக்க முடியும்? இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு உனக்கு. பாண்டியம்மா எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கே. என்ன 2 பேரும் சேர்ந்து போனாங்க. 20-25 வீடு பார்த்தாங்களா? பிடிக்கலையா? வீடு பார்த்து பிடிக்கலையா? அதுக்காக இந்த தொப்பி மாண்டைய டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேங்கிறான். மனசுக்கு விட ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஆத்தாடி ஆத்தா கொலையா 5 லட்சம் பணம் வாங்கிட்டு போனாலே இப்ப என்னாச்சு? அத பத்தி மாமியார் எதுவும் கேட்காம மவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்கே. அப்ப 5 லட்சம் பணம் அப்பவே நினைச்சேன் என்னன்னு. இல்ல இவங்க பிளான் தான் போல இருக்கு. சொல்றதே நம்பி இதுங்களுக்காக நம்ம பேச வந்திருக்கோம் பாத்தியா? இப்பயே போறேன். அவகிட்ட 5 லட்சம் பணம் எங்கன்னு கேட்க சொல்றேன். அடியே வீணா போனவளே. இருக்கிற பிரச்சனை இல்ல கேஸ் வேற இருக்க மாட்டேங்குது. கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு அடுப்புல எதையும் வைக்காம என்னடி வெறிக்க பாத்துட்டு இருக்க? ஏன் மவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நான் நினைச்சு புலம்பிட்டு இருந்தா என்னடி முறப்பா இப்படி தெரியுத? அது இருக்கட்டும் 5 லட்சம் பணம் கொடுத்தீங்களே